வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க? என் பேர் தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி. ஓகே. நீங்க எந்த ஆண்டு, எந்த ஊர்ல பிறந்தீங்க? நான் வந்து பல்லாவரத்துல பிறந்தேன். குரோம்பேட்டை சொந்த ஊரு. நான் 1959ல் பிறந்தேன். ஓகே, ஓகே. உங்க அப்பா பேரு, அம்மா எங்கள் பேரு? அப்பா பேர் வந்து ராகவன். அம்மா பேர் வந்து பத்மாவதி. ஓகே. அப்பா என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா வந்து பிஎம்சில வேலை பண்ணியிருந்தாரு. ஆ. அதுக்கப்புறம் எழுதி கொடுத்துட்டு இந்த இந்த பீரியடில் எழுதி கொடுத்துட்டாரு. அவர் இந்திரா காந்தி பீரியடில் எழுதி கொடுத்துட்டு எங்கள் சித்தப்பா பையனை எடுத்துன்னு போய் வச்சார் அவருக்கு பதில். அதுக்கப்புறம் மணிமங்கலத்தில் சொந்த ஊர் மணிமங்கலம் அப்பாவுக்கு அங்கே வந்து பயிர் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அம்மா வந்து மாடுலாம் வச்சுக்கின்னு விட்டுட்டு வந்துட்டார் எங்களை. அப்படியே 5 பசங்க நான் தான் பெரிய பொண்ணு. அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சுக்கின்னு மாடு பால் கறந்துக்கின்னு எங்களை காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணார், இங்கே கழனிலாம் விற்று அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கையோடு வந்துட்டார். அங்கே வந்த உடனே எங்கள் அம்மாவுக்கு அம்மா ஊர் அது. அதில் வந்து என்ன பண்ணார், அங்கே வந்து கொஞ்சம் இடம் இருந்தது. அங்கே வந்து இருந்த இடத்தெல்லாம் விற்றுட்டு அப்பாவுக்கு வந்து நான் தான் ரொம்ப நாள் கழித்து பிறந்ததுனால என்னை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அடுத்தது வந்து எங்கள் தங்கச்சி பிறந்ததுனால பொண்ணுனாலே அவருக்கு பிடிக்காது. எங்கள் தங்கச்சி பிறந்ததுனால பிடிக்கல அவருக்கு. 3வது பையன் பிறந்தது. பையன் பிறந்த உடனே நல்லா ஓகோன்னு கொண்டாடினார். 4வது வந்து பொண்ணு பிறந்தது பிடிக்கல அவருக்கு. 5வது பையன் பிறந்தான். 5வது பையன் பிறந்ததும் அவருக்கு ரொம்ப இந்த பெரிய பையன் மேலே தான் ரொம்ப அவர் இப்போ என்ன பண்ணார், சரி எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு தான் கொடுத்துட்டாரு, பொண்ணுங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு. எங்கள் 2 தங்கச்சிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்தாரு. எனக்கு ஒன்றுமே இல்லை. என் ஹஸ்பண்ட் ஊர் வந்து மணிமங்கலத்தில் அவரை எப்போ பார்த்தீங்க? அரேஞ்ச் மேரேஜா? முதல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்கள் அத்தை பிள்ளை தான் அவர் வந்து படிக்காதவர். நான் கொஞ்சம் படிச்சுக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்கம்மா நீங்க? எனக்கு எழுத படிக்க தெரியும். தெரியும். அது வந்து சரி அப்பா வந்து விட்டுட்டு போனதுனால சின்ன சின்ன பசங்களை வச்சு நான் அம்மா கஷ்டப்பட்டதுனால என்னால் படிக்க முடியல. அம்மாவுக்கு கூட நான் வீட்டு வேலை செஞ்சுக்கணும், மாடு பால் கறந்துக்கணும், அப்படி இருந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அத்தை பிள்ளை இருந்ததுனால அவர் வந்து என்ன பண்ணார், ஏழ்மையாக இந்த இளநீர் வியாபாரம் பண்ணிட்டு இங்கே படைப்பில் தான் வியாபாரம் பண்ணுவார். 6 மாதம் பண்ணுவார். அவர் வந்து கூலிக்கு பயிர் வச்சுன்னு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து மாமியார் வீட்டில் எதுவும் சொத்து சொகம் எதுவும் கிடையாது, தர வாடகைக்கு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவரும் வந்து அப்படியே இருந்ததுனால எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் எங்கள் பெரியப்பாலாம் பையன் நல்லவனா இருக்கிறானா, மாமனார் பயங்கர குடிக்காரு, வீட்டில் இருக்கிற கொம்பை கூட குடிச்சிடுவார். அப்புறம் வந்து இவர் மட்டும்தான் அதில் இன்னும் நத்த வயிற்றில் முத்து பிறந்த மாதிரி இவர் மட்டும்தான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ₹1 செலவு பண்ணணுன்னா கூட யோசனை பண்ணுவார். யார் உங்கள் கணவர்? ஆமாம். ஆனால் வந்து அவர் விரும்பி இருக்கிறது வந்து ஒரு படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் சினிமாவுக்கு போயிடணும் ஃபஸ்ட்டு.